அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, 9 கிரகமும் நின்ற சாரநாதன்கள் 6 8ஆக அமைந்துவிட்டால் ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்றத பற்றியும், அதாவது சுக்கிர திசை, சில பேருக்கு சுக்கிர திசை வந்தால் போதும், அற்புதமான பலன்களை நல்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது சுக்கிர திசை சந்திர புத்தி இந்த ஜாதகிக்கு எப்படிப்பட்ட பலனை தந்தது அப்படின்றத பற்றியும் ஒரு ஜாதகம் போட்டு விளக்கம் போட போகிறோம். பொதுவாகவே எந்த திசையாக இருந்தாலும் சரி, 9 கிரகத்தினுடைய திசையாக இருந்தாலும் சரி, 9 கிரகம் நின்ற சாரநாதனுடைய திசையாக இருந்தாலும் சரி, ஆட்சி உச்சம் நட்பு எந்த மாதிரி இருந்தாலும் சரி, வளிமண்டலத்தில் கிரகங்கள் பிரபஞ்சத்தினுடைய வடிவமைப்பு அது மாட்டுன்னு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாம் எப்படி புவி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த அண்டத்தில் கோள்களும் தானாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது இறைவனுடைய படைப்பு. அந்த படைப்பில் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் எப்படி தொடர்பு பெறுதோ, ஒரு கிரகம் ஒரு பாதையில் ஒரு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும், இன்னொரு கிரகம் இன்னொரு பாதையில் ஒரு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும். ஒரே சீராவெலாம் வளிமண்டலத்தில் சுற்றுறது கிடையாது. தனித்தனி பாதையில் தனித்தனி வேகத்தில் தனித்தனி நட்சத்திரத்தில் தான் அந்த எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுதோ அதை நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் பயணம் பண்ணுற ஏரியாவை நட்சத்திரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு நேராக போகும்போது இந்த கிரகத்துக்கு தொடர்பு இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்கு நேராக போகும்போது இந்த நட்சத்திரத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் இறைவனை உணர்ந்த மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, வேதியனின் வேலை ஒரு சித்தருக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு அவங்க எழுதிட்ட போனது தான் நமக்கு இன்றைக்கி ஜோதிஷம் ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கு. அப்படி போகும்பொழுது இந்த சுக்கிர திசை ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட பலனை தருது அப்படின்னு பார்ப்போன்னா, ஒரு லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு, கோடியில் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி தான் சுக்கிர திசை 20 ஆண்டுகளும் மிகப்பெரிய அளப்பறிய முடியாத பலனை தரும். அவர் உட்கார்ந்த வீட்டு அதிபதியும் அவர் உட்கார்ந்த கால அதிபதியும் கேந்திர கோணங்களில் இருந்தும், இந்த உதாரண ஜாதகம் இப்போ பார்க்க போகிறோமே, அதுவும் உட்கார்ந்த அதிபதி கால அதிபதி எல்லாமே கேந்திரத்தில் தான் இருக்குது. ஆனால் இருந்தும் பலன் இல்லை. ஒரு திசை அவர் நின்ற நட்சத்திரம், அவர் நின்ற வீட்டு அதிபதி 6 8ஆக இருந்துன்னா அந்த ஜாதகருக்கே அது நடக்கும். அந்த ஜாதகர் அப்போ அந்த தசாநாதன் உட்கார்ந்த வீட்டு அதிபதி கால அதிபதி நல்லா இருந்துட்டு, மற்ற கிரகங்கள் அந்த தசாநாதன் சாரத்திலேயோ, அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திரத்தின் சாரத்திலேயோ, தசாநாதன் நின்ற வீட்டு அதிபதியுடைய சாரத்திலேயோ நின்று 6 8ஆக இருந்ததுன்னா ஜாதகரை சுற்றி உள்ளவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு தசாநாதனே காட்டி கொடுப்பாரு. என்னை விட்டுட்டு எனக்கு வரப்போகிற 9 உட்பிரிவினுடைய திசையில் 6 8 பயன்படுத்தினா என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும். அதுதான் ஜாதகத்தினுடைய சூட்சமம். இந்த சூட்சமத்தை இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பிறக்கும்பொழுது ஜாதகனுடைய 28/9/2007 பிறந்திருக்கிறாங்க பெண்மணி. 15:30 ரயில்வே டைம் படி அப்படின்னா ஈவினிங் பாண்டிச்சேரியில் பிறந்த இந்த அம்மையார் மகர லக்கணத்தில் பிறக்கிறாங்க. பிறப்பு எடுக்கும்போது மேஷ ராசி, மேஷத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சனி கேது, கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் குரு. இந்த அமைப்பு கொண்ட இந்த ஜாதகி பிறக்கும்பொழுது அவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால கேது தசை பயணம் பண்ணுது. அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் அமர்ந்து பிறப்பெடுக்கிறார். அப்போ கேது தசை அவங்களுக்கு இயற்கையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கேது தசை முடிஞ்ச உடனே அடுத்து சுக்கிர தசை தானே. திரையில் பாருங்கள், இந்த லக்னத்துக்கு 7 தான் சுக்கிரன், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி தான் சுக்கிரன்.
8 9 10 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் கொண்ட அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த சுக்கிர தசை இவங்களுக்கு வந்து நல்லா பலித்தமாக தானே இருக்கணும். ஏன் வந்து இவங்களுக்கு இடர்பாடுகள், போராட்டங்கள், சிக்கல்கள்லாம் வந்து தருது அப்படின்றத பார்ப்போம். சுக்கிரன், இந்த சுக்கிர தசை சுய புத்தி, சுக்கிர தசை சூரிய புத்தி, சுக்கிர தசை சந்திர புத்தி எடுக்கும்போது தந்தையார் வந்து கண்டத்தை கொடுத்து மரணத்தை தழுவி விட்டார். அது ஏன் கொடுக்குது? ஒரு குழந்தைக்கு அனைத்து விதமான சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு தந்தை தான். அப்போ அந்த தந்தையை இழக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குது பாருங்க. சந்திரன் பரணி, அதான் அஸ்வினி நட்சத்திரத்தில், சந்திரனுக்கு 8ல் வந்து சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியன் அமர்ந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ சூரியன் சந்திரனாகவே மாறிடுவார். அப்போ என்ன ஆச்சு? சந்திர புத்தி வரும்பொழுது அது ஏன் சுக்கிர திசையில் அப்படின்னா, சுக்கிரன் அமர்ந்த வீடு வந்து சந்திரன். அப்போ ஜாதகியை விட்டுடுத்து ஜாதகியினுடைய சுற்றி இருக்கிறவங்களை அடிக்கும். அந்த சந்திரன் 6 8ஆக உள்ள சூரியனுக்கு சாரம் கொடுத்து அந்த தசை நடத்தும் போது கரெக்டாக சுக்கிர தசை சந்திர புத்தியில் வந்து அவருடைய தந்தை வந்து மதுவுக்கு அடிமையாகி அதன் மூலியமாக உடல் வலிமை குன்றி மஞ்சள் காமாலைன்னு சொல்லக்கூடிய நோய் வந்து அவர் வந்து தழுவிவிட்டார், இறப்பை. இது ஏன் அப்படின்னா, சூரியன் சந்திரனுடைய தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த பாவகமாக இருந்தாலும் சரி, சந்திரனுடைய சாரம் பெற்று ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் கவனிக்கணும். ஏன்னாக்கா சந்திரன் என்றால் மிக வேகமாக சபலபலம் கொண்ட, அதாவது ஒரு அழுத்தத்தை, ஏமாற்றுக்காரனை, இல்லைன்னா ஏமாறுறது, ஒன்று ஏமாற்றணும் இல்லைன்னா ஏமாறணும், ரெண்டுத்தில் எதனா ஒன்று. சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் 9 கிரகத்தில் உட்கார்ந்தாலும் அதனுடைய ஆதிபத்தியம், அதனுடைய காரத்துவத்தின் அடிப்படையில், அந்த பாவகத்தினுடைய அடிப்படையில் கண்டிப்பாக அந்த ஜாதகரினுடைய உறவு மொழிகளையோ இல்லைன்னா இவர் ஜாதகரையோ கண்டிப்பாக பாதிக்கும். ஏன் அப்படின்னா, சந்திரன் வந்து ரொம்ப விரைவான கிரகம். கொஞ்சம் ஏமாந்தால் போதும், ஒன்று ஏமாந்துடுவார் இல்லைன்னா ஏமாற்றுவார். இதுதான் அவருடைய வேலையே. அது வந்து ஏறின சாரநாதன். இப்போ சந்திரன் ஒரு கிரகத்தில் ஒரு நட்சத்திரத்தில் ஏறும், 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த சந்திரன் ஏறின நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கிறாரு பார்த்து தான் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லலாம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் வந்து வளிமண்டலத்தில் கிரகங்கள் எப்படி பயணம் பண்ணுது, எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுது, எதை தன் வெளிச்சத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை வந்து ஒளி பெறுது, அதனுடைய அடிப்படையில் தான் வந்து பலன்களே எழுதுனாங்க. அதனால தான் ஆதி காலத்திலலாம் வந்து டைம் துல்லியமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த டேட்டில் பிறந்தாங்களா, அந்த டேட்டு பிறந்த அமைப்பில் அன்னைக்கு வந்து கிரகங்கள் 9 கிரகங்கள் எப்படி இருக்குது அதனுடைய அடிப்படையில் பலனை துல்லியமாக எடுத்து சொல்லிகிட்டே போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து துல்லியமான டைம் கொடுத்து துல்லியமான லக்கணம் குறித்து ஜாதகங்களை எழுதி, ஆனால் இப்பயும் பலனை வந்து சரியாக எடுத்து சொல்ல முடியாத அமைப்பு வந்து இப்போ இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஆய்வும் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 9 கிரகமும். சரி, இந்த ஜாதகத்துக்கு வருவோம். சுக்கிரனுடைய திசை நடக்குது. சுக்கிரன் லக்கணத்துக்கு 7 தான் அமர்ந்திருக்கிறாரு. கால புருஷனுக்கு சுக்கிரன் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ சுக்கிரனுடைய தசை முழுவதும் 20 ஆண்டுகளும் சுபிட்சமாக வாழக்கூடிய இந்த ஜாதகி ஏன் வந்து இந்த துர்பலனை அடைந்தார்கள் அப்படின்றத பார்க்கும்பொழுது, இயற்கையாகவே இவங்களுடைய டிசைன் ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஜாதகினா சுக்கிரன் நாடியில், அந்த சுக்கிரன் தன் பாதையில் சனியை தொட்டு கேதுவை தொடுது. அப்போ வந்து இயற்கையாகவே இந்த ஜாதகி சனி கேதுனுடைய தொடர்பு ஒரு தடையே தாங்க முடியாது. 2 தடை போட்டால் அந்த ஜாதகி என்ன எப்படி பயணம் பண்ணுறது வாழ்க்கையில்? இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வேறு எந்த ஜாதகத்தையும் நம்ம கிரகத்தையும் திசையும் பார்க்கவே இல்லை. சனி கேது, குரு கேது, சுக்கிரன் கேது, இந்த மாதிரி சேர்க்கையே இருக்கக்கூடாது. அதாவது 1 5 9 இருந்தாலும் சரி, தன்னுடைய அடுத்தடுத்த நட்சத்திரத்தை தொடர்றதா இருந்தாலும் சரி, 30 டிகிரிக்குள்ளே நான் சொல்கிற அமைப்பு சனி கேது, குரு கேது, சுக்கிரன் கேது, சனி கேது
இல்லைன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் உடனே உடனே சனியும் கேதியும் தொட்டுதுன்னா அந்த ஜாதகம் வந்து சரியான வந்து சன்னியாசி ஜாதகனே சொல்லிடலாம். லங்கோடு யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்தை வந்து ஒரு தசை வந்து ஒருத்தருக்கு நடத்துது. இந்த தசையில் என்னால் எழுந்திருக்கவே முடியல, இறந்து தான் குடிக்கிறேன், இறந்து தான் சாப்பிட்றேன், அதை இறந்துனா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த திசைக்கு வந்து சனியும் கேதுவும் அவ்வளவு ஆக்கிரமித்து அந்த திசையை நடத்தும். அதுதான் லங்கோடி யோகம்னு சொல்லுவாங்க, அதாவது சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜாதிக்கு பாருங்கள், சுக்கிர திசை போயின்னுக்குது. அந்த சுக்கிரன் தன் பயணத்தில் சனியும் கேதுவும் தொட்டு பயணம் பண்ணி போகும்போது எப்படி இந்த யோகத்தை கொடுக்கும், எப்படி செல்வாக்கை கொடுக்கும்? குழந்தை பருவத்தில் சுக்கிர திசை வந்ததுன்னா செல்வ செழிப்புலெல்லாம் வளரணும். அந்த குழந்தை லக்கணத்துக்கு 7 தான் இருக்குது, காலபுருஷனுக்கு 4 தான் இருக்குது. அவர் வீட்டு அமர்ந்த அதிபதியும் அவருக்கு 10ல் இருக்கிறாரு. அவர் அமர்ந்த நட்சத்திர அதிபதியும் 4ல் இருக்கிறார். சுக்கிரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்படி இருந்து ஏன் இந்த சுக்கிர திசை சோபிக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய பயணத்தில் 30 டிகிரிக்குள்ளே இல்லைன்னா சுக்கிரன்லேருந்து 159 பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சுபகிரகத்தை ஏதாவது ஒன்று தொடர்பு வரணும். அந்த தொடர்பு இல்லைன்னா அந்த தசை முழுவதும் வேஸ்ட்டு. அதுக்கு தான் ஒரு தசை எல்லா கிரகமும் பரவி இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு சந்திரன் மேஷத்தில், மிதுனத்தில் வந்து செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் வந்து சனி கேது, கன்னியில் சூரியன், துலாமில் புதன், விருச்சிகத்தில் குரு, இவ்வளோ அதாவது கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. கிரக மாளிகா யோகம்னா கிரகங்கள் வந்து பரவி காணப்படுது. மீதி இருக்கிற ஒரு 4-5 கட்டத்தில் மொத்தம் 12 கட்டத்தில் இத்தனை கிரகங்கள் வந்து ஃபுல் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தும் அவர்கள் வந்து சாரம் பெறுறது தான் வந்து முக்கிய பிராப்தம். 6-8 கூட இருந்துடலாம், தவறு கிடையாது. 6-8 இருந்து திசை நடத்துகிறவன் புத்தி நடத்துகிறவனுடைய சாரத்திலேயே 6-8 அமர்ந்து விட்டால் அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த போராட்டமான சிக்கலான சூழ்நிலையான அபாயகரமான விளைவுகள் கண்டங்கள் நிகழ்ந்தே தீரும். இதுவே வந்து 6-8 அமையாத கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து 6-8 தன்மையிலே இல்லை, நட்சத்திரங்களும் அது மாதிரி இல்லை அப்படின்னா அந்த ஜாதகர் அந்த திசை முழுவதும் அற்புதமான பலன்களை, அதாவது புவி வாழ்க்கையில் வாழ்வதற்கென்றே வந்து பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு வந்து பலன்கள் நடக்கும். அதாவது பூமி வந்து ஒரு ஒரு காடு இருக்குது, நல்ல விவசாயத்துக்கு எளிமையாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பக்கத்தில் இருக்கிற காடு வந்து முள் செடி கொடி மரங்கள்லாம் இருக்குது, முள் புதராக இருக்குது. மழை பெய்யும்போது தயாரான விவசாய நிலத்திலையும் மழை பெய்யும், தயார் இல்லாத முள்கொல்லி கொண்ட நிலத்திலையும் மழை பெய்யும். அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் வந்து வளிமண்டலத்தில் கிரகங்கள் அது மண்ணு பயணம் பண்ணி விளைவுகளை அது வந்து விளைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை பெறுவதற்குண்டான பலன்களை பெறுவது எப்படி அப்படின்னா, ஜனனி ஜென்ம சௌபாக்கியானாம் குலவர்த்தினி, நாம் தேர்ந்தெடுக்கும் குலமும் நாம் தேர்ந்தெடுக்கும் தாய் தந்தையரும் நாம் பிறப்பெடுக்கும் அந்த அதிசயமும் அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அடிப்படையில் டிசைன்கள் வரையில தான் நம்ம வந்து பிறப்பெடுக்கிறோம் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லலாம். எல்லாருக்கும் சுக்கிரதசை வருது, எனக்கும் சுக்கிரதசை வருது, அவங்களுக்கும் சுக்கிரதசை வருது. ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன். ஒரே அமைப்பில் தான் இருக்குது, ஆனால் கிரகங்கள் மாறி இருக்குது, நட்சத்திரங்கள் மாறி இருக்குது, குலங்கள் மாறி இருக்குது, கோத்திரங்கள் மாறி இருக்குது, பிறப்பு தாய் தந்தையர்கள் மாறி இருக்கிறார்கள், இடங்கள் மாறி இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. அதனுடைய அடிப்படையில் வந்து சுக்கிர திசை என்ன, குரு திசை என்ன, புதன் திசை என்ன, எந்த சுப திசையாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு வந்து சனி திசை போகும், சனி ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பார். அவர் வாங்கின கால்நாதன் வந்து கேந்திர திரிகோணங்கள் அவருக்கு, அந்த ஜாதகனுக்கு, அந்த தசாநாதனுக்கு, அந்த வீட்டு அதிபதிக்கு அமர்ந்து விட்டால் அவர் ஒரு தொழில்னா ஒரு உத்தியோகம்னா பல விதத்தில் வந்து கர்மங்கள் செய்து காசு பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய தன்மையில் வந்து அவருக்கு வந்து யோகங்கள் அமையும். இதுதான் வந்து சுக்கிர திசையாக இருந்தாலும் சரி, சூரிய திசையாக இருந்தாலும் சரி, அனைத்து திசையாக இருந்தாலும் சரி, அவர் எந்த வீட்டில் இருக்கார், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதே போல் அடுத்து வரக்கூடிய 9 புத்திகளும் அவருக்கு எப்படி சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சமாக, தசாநாதனை மீறி புத்திநாதனுடைய வலு வந்து அதிகமாக ஒன்று காணப்படாது.
ஒரு தசாநாதன் வந்து ஒருத்தருக்கு பாதிப்பே இல்லாமல் இருக்குன்னா அந்த திசை அவருக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாதுன்றதை நம்ம உறுதியாக சொல்லிடலாம். புத்திநாதன்கள் வந்து சில சிக்கல்களை போராட்டங்களை அப்பப்போ கொடுத்துட்டு போவார். எப்படி வந்து கால மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் வந்து வெயில் வருது, அடுத்தது மழை வருது, அடுத்தது குளிர் வருது, அடுத்தது வந்து காற்று வருது, அந்த மாதிரி மாறுமே கண்டி புத்திக்கு தசாநாதன்களே நிர்ணயம் செய்வார்கள்ன்றதை உறுதியாக சொல்லிடலாம். அந்த தசாநாதன்களை நிர்ணயம் பண்ணுறது அவரவர்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்து அவர்களுடைய எந்த கிரகத்தை எந்த கிரகம் தொட்டு பயணம் பண்ணுதுன்றதை வந்து பார்த்தோம்னா உறுதிப்பட சொல்லிடலாம். அப்போ வந்து அடுத்து வரப்போகிற திசை, இப்போ சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து சூரிய திசை வரும்ல. சூரியன் எங்கே இருக்கார் பாருங்கள், இவங்களுக்கு லக்னத்துக்கு 9ல் தான் இருக்குது, கால புருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது, புதனோட வீட்டில் இருக்குது. அந்த சூரியன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்குது. அப்போ சந்திரனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய 6 8ஆக இருக்கக்கூடிய சூரிய தசை எப்படி இருக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டேன், சுக்கிரன் வந்து ஜாதகி சனி கேது தொட்டு பயணம் பண்ண போகிறாங்க. அப்போ சந்திர தசையும் எப்படி அமையுது பாருங்கள். அடுத்தது சூரிய தசை சுக்கிரனுக்கு அடுத்தது சந்திர தசையும் அப்படி தான் அமைய போகுது. சந்திரனுடைய சாரத்திலே சூரியன் 6 8ஆக இருந்து சந்திரன் தன் பலனை வந்து முழுமையாக இழந்து சந்திரனுடைய திசையிலையும் அவங்களுக்கு பலனுள்ளாக போகுது. அப்போ அவங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை எப்படிலாம் எடுத்து சொல்லுது பாருங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற திசைகளும் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்த்து அந்த அமைப்பின்படி பார்த்தோம்னு வச்சுக்க, தெளிவாக எடுத்து பலாப்பழத்தை வந்து சிக்கலாக நல்லா கூட்டி வச்சுருக்கோம். அதை கட் பண்ணி சொலையை பிரித்து எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பலன்களை வந்து நம்ம பிரித்து எடுக்கணும். தசாநாதன்கள் அடுத்தடுத்து வரப்போகிற தசாநாதன்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அந்த ஜாதகியோ அந்த ஜாதகனோ, ஜாதகியாக இருந்தால் சுக்கிரனை பார்த்து, ஜாதகனாக இருந்தால் குருவை பார்த்து, அந்த குரு தன் பாதையில் ஜாதகத்தில் யாரெல்லாம் வந்து தொடர்பு கொள்கிறார் 1 5 9ல், இல்லைன்னா தான் இருந்த இடத்துலேருந்து 30 டிகிரிக்குள்ளே எப்படி தொடர்பு கொள்கிறாருன்றதை பார்த்தோம்னு வச்சுக்கினா அற்புதமான பலன்களை வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரிதாங்க அது. அப்போது வந்து ஒருவருக்கு சுக்கிர திசையாக இருந்தாலும் சரி, குரு திசையாக இருந்தாலும் சரி, சந்திர திசையாக இருந்தாலும் சரி, புதன் திசையாக இருந்தாலும் சரி, சில சுப திசைகளை விட்டு அடுத்து அசுப திசைகளாக இருந்தாலும் சரி, எந்த திசையாக இருந்தாலும் அவர் நின்ற வீட்டு அதிபதி, அவர் நின்ற சாரநாதன் அதிபதி அவருக்கு 6 8 12ஆக இருக்கும் பட்சத்தில், இல்லை தசாநாதனுடைய சாரத்திலேயே அவர்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு வந்து சம்பவங்கள் நிகழ்த்தி காட்டுது அப்படின்றத வந்து உறுதியாக சொல்கிறோம். அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். திசைகளையும் புத்திகளையும் எப்படி ஆராய்ந்து அறிவது ஒரு ஜாதகனுக்கு ஒரு ஜாதகிக்குன்றத இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்க. மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்வை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.